சிவபெருமானை நீலகண்டன் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிவன் என்றால் தமிழில் சிவந்தவன் என்று பொருள். மும்மூர்த்திகளில் ஒருவனான சிவபெருமானை எண்ணற்ற பல பெயர்களில் மக்கள் அழைப்பினும் நீலகண்டன் என்ற பெயருக்கு தனித்துவமான புராணக் கதையே சான்றாக உள்ளது. வாருங்கள், அது பற்றி நாம் இப்போது காண்போம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதன் பொருட்டு திருப்பார்க்கடலை கடைவதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதன் பொருட்டு திருப்பார்க்கடலை கடைவதற்காக மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. அவ்வாறு கடையப்பட்டதில் முதலில் கடலில் இருந்து வெளிப்பட்டது விஷம்தான். அது மட்டுமின்றி கயிறாக இழுக்கப்பட்ட வாசுகி பாம்பானது வழிதாங்க இயலாமல் விஷத்தை உமிழ்ந்தது. இவ்விரு கொடிய விஷங்களும் சேர்ந்து உலகையே அழிக்கும் சக்தியாக மாறியது. இவ்வுலகையே அழிக்கும் ஆழகால விஷத்தை உயிர்களை காக்கும் பொருட்டு இக்கொடிய விஷத்தை அருந்திய சிவபெருமானின் உடலுக்குள் விஷம் நுழையாமல் தடுக்க அவரது கழுத்தை உமையால் பார்வதி தேவியார் பற்றினார். இதனால் விஷம் கழுத்திலேயே நின்றது. கழுத்து நீல நிறமாக மாறியதன் காரணமாகவே சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வர காரணமாக உள்ளது என கூறப்படுகின்றது. இத்தகைய தினமே பிரதோஷ தினமாக வழிபட்டு வருகிறார்கள் மக்கள். இதனால் தான் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபட்டால் மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்பிரதோஷ நேரத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டால் மிகப்பெரிய பலன்களை அளிக்கும் என்கின்றனர் வல்லுநர்கள். பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடக்கின்றன. பசும்பால் கொண்டும் வண்ணரங்கம், சந்தனம், பன்னீர் போன்ற சுகந்த பொருள் கொண்டும் சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். பிரதோஷத்தின் போது சிவன் கோயில்களில் பக்தர்கள் திரண்டு சிவபெருமானின் கருணையை பெற முன்வருகின்றனர். பிரதோஷ வழிபாடு மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் தர்ப்பணம் மற்றும் பித்ருக்களை நினைவு கூறும் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். மேலும் நமது ஆன்மீக வளர்ச்சிக்கும் வாழ்வின் நன்மைக்கும் மிகுந்த அருளை பெற்றுத் தரக்கூடிய நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம். இனியேனும் பிரதோஷ நேரத்தை தவறவிடாதீர்கள். அன்பர்களே, சிவபெருமானை நிந்தித்து வாழ்வில் வளம் பெறுங்கள்.